ஓம் சக்தி. என் அன்பின் கண்மணியே, இன்று உன் கண்கள் முழுவதும் கண்ணீரால் நிரம்பி உள்ளதை நான் அறிவேன். உன் மனதில் பல கேள்விகள் இருக்கின்றது. உன் மனதில் குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. குழப்பத்திற்கு பதில் யாராவது தரமாட்டார்களா என்று நீயோ கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைத்தால் போதும். அது யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய கேள்விக்கு சரியான பதில் எனக்கு கிடைத்தால் என் மனதில் உள்ள குழப்பங்கள் அத்தனையும் ஓடிவிடும் அம்மா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ எனது கண்களை நன்றாக உற்று பார்த்தால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக நீ அறிவாய். நீ எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க நான் வரவில்லை என்றாலும் என் மூலமாக யாராவது உனக்கு வந்து நிச்சயம் உதவி செய்வார்கள். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் வரும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால் உன் வாழ்க்கை துணையை நீ இழந்து விடுவாயோ என்ற கவலையில் இருக்கிறாய். நீ விட்டு கொடுத்து வாழ பழக வேண்டும். எக்காரணம் கொண்டும் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே. நீ தெளிவாக இருந்தாலே உன்னுடைய கேள்விக்கு உன்னால் பதிலை நிச்சயமாக காண முடியும். உன்னுடைய கேள்விக்கு யாரோ வந்து பதில் தர வேண்டும் என்ற அவசியமில்லை. நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உனக்கே விடை கிடைக்கும். என்னை காண வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதனால்தான் இன்று உன்னிடம் நான் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ எப்பொழுது என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அன்று நிச்சயமாக உன் கண்களில் நான் தெரிவேன். நீ முழு மனதோடு என்னை பார்க்க வேண்டும், என்னிடம் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ கேட்கின்ற கேள்விக்கும் பதிலை நான் கொடுப்பேன். உன்னுடைய பல சந்தேகங்களுக்கும் விடைகளை நான் கொடுப்பேன். என் தரிசனமும் உனக்கு கிடைக்கும், என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். உன் கண்களிலிருந்து கண்ணீரை வரவிடக்கூடாது என்று நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது புரியாமல் நீயோ அழுது கொண்டிருக்கின்றாய். உன் முகத்தில் வாட்டம் இருப்பதை கண்டாலே அடுத்த நொடியே உன்னை தேடி நான் வருவேன். உன் முகத்தில் உள்ள வாட்டத்தை போக்குவதற்கும் உன் மனதை தைரியப்படுத்துவதற்கும் நான் இருக்கிறேன் தங்கமே. இதை கண்டும் நீ கலங்க வேண்டாம். என் பிள்ளை எப்பொழுதும் மகிழ்வாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை காணத்தான் நானும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். உன் அருகில் நான் இருப்பதை நீ உணரவில்லை என்றாலும் உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன். நான் சொல்வதை நீ நம்பாமல் இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடப்பது அப்படித்தான். அதனால் தான் என் மீதே நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போய்விட்டது. பல கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன் என்று நம்பு. உன் கஷ்டங்கள் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கமே.